எல்லோருக்கும் அன்பான வணக்கம். இது ஹாப்பி லைஃப் தனம். நான் உங்கள் தனம். இந்த வீடியோவை பார்க்குற எல்லா பெண்களுக்கும் சீக்கிரமே தாய்மை பாக்கியம் கிடைக்கணும்னு நான் இறைவனை மனதார பிரார்த்திக்கிறேன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சி சிம்டம்ஸில் நார்மலாக இருக்கக்கூடிய ப்ரெக்னென்சி சிம்டம்ஸில் இருந்து வேரியாகி உங்களுக்கு வரக்கூடிய 14 வகையான சிம்டம்ஸ் பற்றி தான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். நார்மலாக நம்மளுக்கு படத்தில் காமிக்கிற மாதிரி வாமிட் எடுத்தால் தான் அவங்க ப்ரெக்னெண்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய சிம்டம்ஸ் இருக்குது நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீங்க அப்படின்றத உறுதி பண்ணுறதுக்கு. பொதுவாகவே உங்களுடைய ப்ரெக்னென்சி டெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுடைய பீரியட் ஸ்கிப் ஆனதுக்கப்புறம் தான் அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுவீங்க. அதுக்கு முன்னாடியே நிறைய சிம்டம்ஸ் இருக்குது நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்றத உறுதி பண்ணுறதுக்கு. உங்களுடைய கருமுட்டையானது ஸ்பெர்ம் கூட இணைஞ்சிருந்தது அப்படின்னா அப்போவே உங்களுக்கு சிம்டம்ஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். எப்போ அந்த ஸ்பெர்ம் கூட இணைஞ்சு ஃபெர்டிலைசேஷன் ஆகி இம்ப்ளான்டேஷன் ஆகுதோ அப்போவே உங்களுக்கு பல சிம்டம்ஸ் அப்படிங்கிறது தெரியும். யூஸ்வலாக இருக்கக்கூடிய வெள்ளைப்படுதல், ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், வாந்தி எடுக்கிறது, தலைவலி வருது, இந்த மாதிரியான நார்மல் ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது நிறைய பேருக்கு குழப்பத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அந்த சிம்டம்ஸ் இல்லாமல் ஒரு 14 வகையான சிம்டம்ஸ் அப்படிங்கிறது இந்த சிம்டம்ஸ்ல இருந்து வேரியாகக்கூடிய சிம்டம்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அந்த சிம்டம்ஸ்னா என்னென்ன அப்படின்றத வரிசையாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நம்ம சேனல்லே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் இந்த ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் பற்றி. அது பார்க்காதவங்க நம்மளுடைய சேனலில் இருக்கிற ஓல்டு வீடியோஸை பாருங்கள், அது உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனுமே கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் வருது, அது நீங்கள் நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்பவும் ஹெல்ப்பாக இருக்கும். உங்களுக்கு ப்ரெக்னென்சி ரிலேட்டடான எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான வீடியோ ஆர் ரிப்ளை நான் உங்களுக்கு கொடுப்பேன். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக புரியும். ப்ரெக்னென்சி அப்படின்றது ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அப்பையிலேருந்து தான் உங்களுக்கு ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய உடம்புல தெரிய ஆரம்பிக்கும். அதாவது ப்ரெக்னென்சி ஹார்மோன் சொல்லக்கூடிய பீட்டா-ஹெச்சிஜி ஹார்மோன் உங்கள் உடம்புல அதிகரிக்க உங்களுக்கு ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் அப்படிங்கிறது உங்கள் வெளி தோற்றத்தில் தெரிய ஆரம்பிக்கும். இது வரைக்கும் நீங்கள் பார்த்துராத கேட்டுராத சிம்டம்ஸில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூச்சு வாங்குறது. அதாவது நீங்கள் நார்மலாக நடக்கக்கூடிய தொலைவாக இருந்தாலும் சரி, இல்லை அப்படின்னா நார்மலாக செய்யக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப நேரம் பேசினாலும் சரி, இல்லை லைட்டாகவே பேசினாலும் சரி, உங்களுக்கு மூச்சு வாங்குதல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப உங்களுடைய உடம்புல பிளட் சர்க்குலேஷனும் ஹார்மோன் சேஞ்சஸும் அதிகமாக இருக்கும். இதனால உங்கள் உடம்புல பலவித மாற்றங்கள் அப்படிங்கிறது நிகழும். அதில் முதலாவதாக ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு மூச்சு வாங்குறது அதிகமாக இருக்கும். அதாவது நீங்கள் ரொம்ப நேரம் நடக்கக்கூட மாற்றிட்டீங்க, நிறைய வேலை கூட செஞ்சுருக்க மாட்டீங்க, இருந்தாலும் உங்களுக்கு மூச்சு வாங்கும். ரொம்ப நேரம் உங்களால் பேச முடியாது, ஒரு நிமிஷம் கூட உங்களால் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்க முடியாது. அப்படி பேச முடியாத அளவுக்கு உங்களுக்கு மூச்சு வாங்குதல் அப்படிங்கிறதே இருக்கும். அது நீங்களே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ரெண்டாவது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுட் கிரேவிங்ஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஆனால் பசி எடுக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா அது வரைக்குமே நார்மலாக சாப்பிடுவீங்க, 3 வேளை சாப்பிட்ணுமா ஏதோ சாப்பிட்ணுன்ட்டு சாப்பிடுவீங்க. அதுவே நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா அதிகமாக சாப்பிட தோணும். அப்போ தான் சாப்பிட்ருப்பீங்க, இருந்தாலும் எதையாச்சும் சாப்பிட்ணும், பசிச்சுட்டே இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். ஃபுட் கிரேவிங்ஸ் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது, நிறைய சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும். அடுத்தது 3வது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுட் கிரேவிங்ஸ் அப்படிங்கிறது இல்லாமையே இருக்கும். அதாவது சாப்பாடை பார்த்தாலே வெறுப்பு வரும், ஏண்டா சாப்பிட்ணும், நம்ம சாப்பிட்ணுமா, இந்த சாப்பாடை பார்த்தாலே ஏண்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். சாப்பாடு அப்படி பார்த்தாங்களே உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா. 4வது சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேஸ் ப்ராப்ளம். அதாவது நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்கள் வயிற்றில் தான் முதல்ல பல விஷயங்கள் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும். ஏன்னா கர்ப்பப்பை வந்து உங்கள் குழந்தையை தாங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி விரிவடையும். அப்போ உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மலதுவாரத்தையும் மேலே இருக்கக்கூடிய யூரினையும் தான் உங்களுக்கு இடிக்கும். அதனால தான் சில சேஞ்சஸ் அப்படிங்கிறது தெரியும். இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் இதனால தான் வருது. அதாவது CO2ன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து உங்களுக்கு அதிகமாக வரும். கேஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிற மாதிரி நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. நார்மலாக அந்த மாதிரினா உங்களுக்கு இருக்காது. அதுவே நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். கேஸ் அடிக்கடி ரிலீஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கே ஃபீல் இருக்கும்.
அடுத்தது 5வது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹார்ட் பீட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க, உங்களுடைய ஹார்ட் ரேட் வந்து வேகமாக துடிக்கிற மாதிரி நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா அது 100% ப்ரெக்னென்ட்னே சொல்லலாம். உங்களுடைய ஹார்ட் பீட் அப்படிங்கிறது வேகமாக துடிக்கிறதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல பீட்டா ஹெச்சிசின்னு சொல்லக்கூடிய ப்ரெக்னென்சி ஹார்மோன் அதிகரிக்கிறதுனால தான். இது உங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை அது விரிவடைய அதாவது உங்கள் கர்ப்பப்பையில் சரியான அளவில் சரியான நேரத்தில் கருப்பதியில் ஈடுபட்டுருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஹார்ட் ரேட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இதனால தான் உங்களுக்கு ஹார்ட் பீட் வேகமாக துடிக்கிற மாதிரியோ இல்லை நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்கிற மாதிரியோ இருக்கும். இதுதான் உங்களுடைய 5வது சிம்டம்ஸ். 6வது சிம்டம்ஸ் அப்படிங்கிறது சடனாக நீங்கள் வெயிட் கெயின் பண்ணியிருப்பீங்க, 1 கிலோ 2 கிலோ இன்க்ரீஸ் ஆகிருப்பீங்க. அது வரைக்குமே நார்மலாக இருப்பீங்க, உங்களுக்கே ஒரு ஃபீல் ஆகும். இன்னர்வேர் போடுறப்பையும் சரி இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் போடுறப்பையும் சரி, அது நீங்கள் போடும் பொழுது சடனாக நம்மளுக்கு வெயிட் கெயின் ஆகிருக்கிற மாதிரி தெரியும். கரெக்டாக உங்களுடைய பீரியட்ஸ் அப்படிங்கிறது நெருங்கும் பொழுதோ இல்லை பீரியட்ஸ் ஸ்கிப் ஆனதுக்கப்புறமும் இந்த எல்லா சிம்டம்ஸுமே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுல இந்த வெயிட் கெயின் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த வெயிட் கெயின் அப்படிங்கிறது கம்பல்சரி இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு சிலருடைய உடம்பு வாகுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வெயிட் கெயினும் ஆகலாம், வெயிட் லாஸும் கூட ஆகலாம். அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நோய் தொற்றுக்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அதாவது உங்களுடைய உடம்புல இம்யூனிட்டி பவர் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும், அதிக நோய்வாய் தொற்றுக்கள் அடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சொல்லப்போனால் இப்போ சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப நாள் தொடர்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். எப்பவுமே சடனாக ஸ்டாப் ஆகக்கூடிய உங்களுக்கு அந்த கோல்டு அப்படிங்கிறது அதுவே நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக சளி பிடிக்கிற மாதிரியோ இல்லை தும்மல் வர மாதிரியோ இருமல் வர மாதிரியோ இந்த இது அதிகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் பொழுது உங்கள் உடம்புல எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கிறது ரொம்பவும் நல்லது. அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 8வதாக இருக்கக்கூடியது சேஞ்ச் ஆஃப் டேஸ்ட். இது நிறைய பேருக்கு ஏற்கனவே நான் என்னோட சேனல்லே வீடியோ சொல்லியிருக்கேன். சேஞ்ச் ஆஃப் டேஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு பிடிக்காம போயிடும், பிடிக்காத ஃபுட் அப்படிங்கிறத உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களுக்கு லெமன் ரைஸே பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா லெமன் ரைஸ் அதிகமாக விரும்பி சாப்பிடுவீங்க. உங்களுக்கு நிறைய ஃபுட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஃபுட் எல்லாமே வேணான்னு சொல்லி அவாய்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் பொழுது அது என்னமோ உங்களுக்கு அந்த டேஸ்ட்டே பிடிக்காது, அதோட ஸ்மெல்லே பிடிக்காமல் இருக்கும். திடீர்னு சடனாக உங்களுக்கு அதோட டேஸ்ட் பிடிச்ச மாதிரியும் அந்த ஸ்மெல்லு பிடிச்ச மாதிரியும் இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இந்த லெமன் ரைஸ், சில பேர் கர்ட் ரைஸ் சாப்பிடாம இருப்பாங்க, திடீர்னு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான சேஞ்ச் ஆஃப் டேஸ்ட்டில் அதிக மாற்றங்கள் ஏற்படும். அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்னிஸ் வரும். 9வதாக இருக்கிறது ஆக்னிஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்குமே பீரியட்ஸ்க்குமே வரும், அது ப்ரெக்னன்சிக்குமே வரும். இது ஹார்மோன் சேஞ்சஸ்னால தான் ஏற்படுது. உங்கள் உடம்புல பீட்டா ஹெச்சிசிஜி அப்படின்ற ஹார்மோன் அதிகரிக்கும் பொழுது உங்களுக்கு அது வரைக்குமே நார்மலாக எப்போவுமே பீரியட்ஸ் ஆகும் பொழுது உங்களுக்கு ஆக்னிஸ் கூட வராது. அப்படியே வந்தாலும் ஏதோ 1-2 தான் வரும். ஆனால் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான ஆக்னிஸ் அப்படிங்கிறது வந்திருக்கும், முகப்பருக்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறது மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இது என்னடா சடனாக வந்திருக்கு நம்மளுக்கு, உங்களுடைய ஃபேஸே வேறு மாதிரி தெரிகிற மாதிரி கூட வாய்ப்புகள் இருக்கு. 10வது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லிங் சென்ஸ் அதிகமாக இருக்கும். அதாவது உங்களுக்கு பிடிச்ச ஸ்மெல் அப்படிங்கிறது பிடிக்காம கூட போகணும். சில ஸ்மெல்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்காம போயிடும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு இப்போ தாளிக்கிற ஸ்மெல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து பிடிக்காம கொமட்டுற வர்ற மாதிரியோ, இல்லை அப்படின்னா பெட்ரோல் ஸ்மெல் பிடிச்சிருக்கும் இப்போ பிடிக்காம போயிருக்கும். சாம்பார் வாசனைகளாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா சாப்பாடு வடிக்கிற அந்த கஞ்சி தண்ணியுடைய வாசனை, இல்லை சாப்பாடு கொதிக்கிற அந்த வாசனை, இது எல்லாமே பிடிக்காம போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. 11வது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஃப்ளாஷஸ். ஹார்ட் ஃப்ளாஷஸ் அப்படின்னு சொல்கிறப்ப உங்களுக்கு உடம்பு ரொம்ப கனகனன்னு இருக்கிற மாதிரி, ரொம்ப அதிகப்படியான உடல் வெப்பநிலை அதிகமாக இருக்கிற மாதிரி நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இது என்னடா நம்மளுக்கே ஃபீவர் அடிக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் தொட்டு பார்த்தா மற்றவங்களுக்கு ஃபீவர் இருக்காத மாதிரி இருக்கும், ஆனால் உங்களுக்கு கொது கொதுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஃபீவர் வர்ற மாதிரியான ஃபீல் இருக்கும். இதுவே மற்றவங்களை விட்டு நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா அப்போக்கின்னு இல்லையே நார்மலாக தான் இருக்குது உங்கள் பாடி ஹீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு அது வந்து இல்லை என்னோட பாடி ஹீட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாதிரியான சிம்டம்ஸ் அப்படிங்கிறது உங்கள் ப்ரெக்னென்சியில் அதிகமாகவே இருக்கும். மற்றவங்களால உணர முடியாது, ஆனால் அது உங்களால் உணர முடியும் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா. அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12வதாக இருக்கக்கூடியது ஹார்ட் பர்ன். அதாவது நெஞ்செரிச்சல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் சாப்பிடக்கூடிய ஃபுட் அப்படிங்கிறது செரிமானம் ஆகிறது அப்படிங்கிறது இப்போ 2 உயிராக நீங்கள் இருக்கிறதுனால செரிமானத்தில் சில பிரச்சனை
பிரச்சனைகள் ஏற்படும். அதனால உங்களுக்கு ஹார்ட் பர்ன் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த நெஞ்செரிச்சல் அப்படிங்கிறது உங்களுக்கு நெஞ்சுக்கிட்ட ஏதோ கட்டை போட்ட மாதிரி நிற்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, இல்லை அப்படின்னா நெஞ்சு அடைச்ச மாதிரி ஏதோ மாதிரி இருந்துகிட்டே இருக்குது, இந்த மாதிரியான சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் அதிக வாய்ப்புகள் இருக்குது. 13வது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கின் டோன் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அதாவது இப்போ நீங்கள் வந்து மாநிறத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா, அதுவே நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா திடீர்னு உங்களுக்கு உங்கள் முகமே நல்ல பிரைட்டாக நல்ல பொலிவாக மாறிடும். நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரியான சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஏர்லியராகவே ஆரம்பிச்சிடும். கரெக்டாக அவங்களுடைய ஓவலேஷனுக்கு அப்புறம்னா சில பேர் வந்து திடீர்னு அவங்க பிரைட்டன் ஆவாங்க. அதுக்கு காரணம் வந்து அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால தான். இந்த மாதிரியான சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு நல்லா பிரைட்டாக இருக்கிறவங்க ரொம்ப டல்லானது மாதிரி ஆகிடுவாங்க. சிலர் டல்லாக இருக்கிறவங்க நல்லா பிரைட்டாக சூப்பராக அழகாக மாறிடுவாங்க. அந்த மாதிரியான சேஞ்சஸ் அப்படிங்கிறது ப்ரெக்னென்சியில் அதிக வாய்ப்புகள் இருக்குது. 14வது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எச்சில் அதிகமாக ஊறும். அதாவது ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் உங்களோட உடம்புல இன்க்ரீஸ் ஆக அதனால் உங்களுக்கு வாயில் எச்சில் சுரந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு என்னடா நம்மளுக்கு இது வரைக்குமே இந்த மாதிரியான இதெல்லாம் இருந்தது கிடையாது, திடீர்னு அந்த வாயிலிருந்து எச்சில் இவ்வளோ சுரக்குது, இது எதனால் அப்படின்னு சொல்லினா நீங்களே அதை நோட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு எச்சில் அப்படிங்கிறது அதிகமாக சுரக்க வாய்ப்பு இருக்குது. இதுவுமே ப்ரெக்னன்சி சிம்டம்ஸில் ஒன்றுன்னு தான் சொல்லலாம். இந்த 14 சிம்டம்ஸுமே இது வரைக்கும் யாரும் சொன்னது கிடையாது. இந்த 14 சிம்டம்ஸுமே உங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா சிம்டம்ஸுமே இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எல்லா சிம்டம்ஸுமே இருந்தால் தான் நீங்கள் ப்ரெக்னென்ட்டானு கேட்டிங்கனாலும் கிடையாது. ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் அப்படிங்கிறது இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. சிலருக்கு வந்து அவங்களுடைய இயர்லி ப்ரெக்னன்சிலே, அதாவது பீரியட் மிஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரியான சிம்டம்ஸ் அப்படின்றது தெரியும். சிலருக்கு அவங்க பீரியட் மிஸ் ஆகி 15லேருந்து 20 நாட்கள் கழித்து தான் அவங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். சிலருக்கு இந்த மாதிரியான எந்த சிம்டம்ஸுமே இல்லாமல் 3rd மந்த்துக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். நிறைய பெண்களுக்கு வாந்தி அப்படிங்கிறது அவங்களுடைய ப்ரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் கூட இல்லாமல் 3rd மந்த்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். பொதுவாக 3rd மந்த் வரைக்கும் தான் ப்ரெக்னன்சியில் வாமிட்டிங் சென்சேஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் பல பெண்களுக்கு 3rd மந்த்துக்கு அப்புறம் கூட வாமிட்டிங் சென்சேஷன் இல்லை அப்படின்னா ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்ஸ் அப்படிங்கிறது 3rd மந்த்துக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கும். நீங்கள் கிட் வச்சு செக் பண்ணுறீங்க அப்படின்னா 1க்கு 2 டைம் செக் பண்ணுங்கள். அதாவது எப்போவுமே ஒரு கிட்டை மட்டும் வச்சு நீங்கள் ப்ரெக்னென்ட் அப்படின்றத எப்போவுமே ஐடென்டிஃபை பண்ணாதீங்க. அதே மாதிரி ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் வந்த உடனே செக் பண்ணிங்கன்னா அப்போவுமே அந்த தவறை பண்ணாதீங்க. உங்கள் பீரியட் ஸ்கிப் ஆகி 5 நாட்கள் கழித்து நீங்கள் ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பாசிட்டிவ் வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய ப்ரெக்னன்சி சிம்டம்ஸை இந்த 14 சிம்டம்ஸில் ஏதோ ஒரு சிம்டம்ஸ் இருக்கும், அதை உறுதி பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் நன்றி.